நீ பணத்தை எப்படி சம்பாதிக்கல? நீ தேவன் தரல உனக்கு. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. தேவன் தரல, நீயா வந்து சேர்த்துட்டு அப்ப பணம் காலியாகும். என்ன பயம்? தேவன் உனக்கு அந்த பணத்தை தராருன்னா அது உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியா இருக்கும், பூரணமா இருக்கும், பத்தாமலா இருக்காது, பர்ஃபெக்டா இருக்கும். நீயா ஏமாத்தி சம்பாதிச்சு பணத்தை சேர்க்கணும் சொல்லி பொய் சொல்லி என்னென்ன திருட்டுத்தனம் தர முடியுமோ அத்தனை திருட்டுத்தனம் பண்ற, என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய் சொல்ற. ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு உன் மனசு கூசவே மாட்டேங்குது. செஞ்சுட்டு பணத்தை வச்சுட்டு தேவன் கொடுக்குறான்னு சொல்லி பணத்தை வேகமா காலியாச்சுங்க. தேவன் கொடுக்காத பணத்தை நீ தேவன் கொடுத்தது துணிகரமா சொல்றியே. தேவன் கொடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு போதுமா, கரெக்டா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ தேவன் தருவார். வசனம் அதான் சொல்லி. அதனால இந்த வசனத்தை கேட்க